கே.என். நேரு அவர்களின் அரசியல் ரகசியமும் அவசியமும். கடந்த 20 வருடங்களுக்கு மேல் திருச்சி அரசியலில் பெரிய ஆளுமையாக பலம் வருபவர் முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு. அரசியலில் கால் பதிக்க நினைக்கும் திருச்சி அரசியல்வாதிகள் நிச்சயம் நேரு வளர்ந்த கதையை தெரிந்து கொள்வது அவசியம். 10 வருடங்களுக்கு மேல் அமைச்சர், அடுத்து சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன் என கடந்து வந்த பாதையை புரட்டி பார்ப்போம். திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லால்குடி அடுத்த காணக்கிளிய நல்லூர் தான் நேருவுக்கு சொந்த ஊர். அப்பா ஜி. நாராயணன் ரெட்டியார், அம்மா தனலட்சுமி. உடன் பிறந்தவர்கள் 7 பேர். அதில் மூத்தவர் நேரு. தென்னந்தோப்புகள், நெல் விவசாயம், நிலபலம் என பல 100 ஏக்கர் என பெருநில கிழாரான நாராயணன் ஒரு காங்கிரஸ்காரர். 1952ஆம் ஆண்டு பிறந்த மூத்த மகனுக்கு நேரு என்றும் மகளுக்கு காந்தி என பெயரிட்டார். அவரின் மருமகனுக்கு ஜனநாயகம் என பெயர் வைத்தார். அந்த அளவுக்கு அரசியல் மீது அக்கறையுள்ள குடும்பம். 1960ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக செல்வாக்கு பெற துவங்கிய காலகட்டம். மாற்று அரசியல் தேடி நாராயணன் காங்கிரசிலிருந்து திமுகவுக்கு சென்றார். பல முக்கிய காங்கிரஸ் தலைவர்களும் திமுக நோக்கி நகர்ந்தார்கள். அந்த குடும்பத்தின் வாரிசான நேரு அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞராகவும் அந்த ஊர் கிராம மக்களுக்கு உதவும் இளைஞராகவும் வளர்ந்தவர். ஊருக்கு பிரச்சனை என்றால் நேருவிடம்தான் ஓடி வருவார்கள். இப்போதும் புல்லட்டில் வலம் வரும் நேரு அப்போது போக்குவரத்து வசதிகள் குறைவான அந்த காலத்தில் மண் ரோட்டில் நடந்து வருபவர்களுக்கு வாங்க வந்து ஏறிக்கோங்க என லிப்ட் கொடுப்பார். ஒரே நேரத்தில் 5 பேரை கூட ஏற்றி போவார் நேரு. இப்போதும் ஊருக்கு போனால் காரை ஓரமாக வைத்துவிட்டு புல்லட்டில் வலம் வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். ஒரு முறை ராஜீவ்காந்தி நடைப்பயணமாக லால்குடிக்கு வந்திருந்தார். அப்போது மக்கள் கூட்டத்தில் இருந்த இளைஞர் குடிநீர் தொட்டியை திறந்து வைக்க தைரியமாக முறையிட்டார். அடுத்து ராஜுவிடம், உங்கள் தாத்தா பெயரைதான் எனக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பிரதமரின் கவனத்தை கவர்ந்து தன் யூனியனுக்கு பணம் கிடைக்க ஏற்பாடு செய்து கொண்டார். அதனால் அந்த பகுதியில் செல்வாக்கு உயர்ந்தது. காங்கிரஸ்காரர்களே பயந்திருந்த வேளையில் துணிச்சலாக முறையிட்ட இளைஞர்தான் நேரு. 1970 தீவிர அரசியலில் இறங்கினார். PUC வரை படித்த நேரு அரியநல்லூரில் மிளகாய் மண்டி வைத்தார். பிறகு புள்ளம்பாடியில் பால் சொசைட்டி. கையில் பணமும் சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் அறிமுகமும் கிடைத்ததும் அரசியலில் இறங்கினார். அன்பில் தர்மலிங்கம் ஆசையுடன் புள்ளம்பாடி யூனியன் தலைவர் பதவிக்கு திமுக சார்பில் தேர்தலில் நின்றார். தேர்தல் நடத்திய எம்ஜிஆர் முழுமையாக தோற்று அதுவரை தொடர் தோல்வியில் இருந்த திமுக மொத்தமாக வெற்றி பெற்ற தேர்தல் அது. அன்று ஆரம்பித்த அரசியல் பயணம் தற்போது வரை தொடர்கிறது. 1989 நேருவுக்கு MLA சீட் கிடைத்தது. முதல் வாய்ப்பிலேயே வெற்றி பெற்ற நேரு அமைச்சரானார். நேருவுக்கான பொன்னான வாய்ப்பு உருவானது. அப்போது திருச்சி மாவட்டத்தில் செல்வாக்காக விளங்கிய செல்வராஜ் முசிறியில் தோற்கிறார். அவருக்கு அடுத்து மலர் மன்னனுக்கு கிடைக்க வேண்டிய மந்திரி பதவி நேருவுக்கு போனது. மின்துறை அமைச்சரானார். வைகோ பிரியும் போது செல்வராஜும் மலர் மன்னனும் பிரிந்தார்கள். அடுத்து அன்பில் பொய்யாமொழியின் அகால மரணம். இவருக்கு பலிவிட அடுத்து 1989, 1991 வரை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர், பால்வளம், செய்தித்துறை, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், 1996 முதல் 2001 உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்,
கடந்த 2006 முதல் 2011 வரை போக்குவரத்து துறை அமைச்சர் என பலமிக்க பதவிகளில் இருந்தவர். இப்போது திருச்சி தெற்கு மாவட்ட செயலராகவும் திருச்சி மேற்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் உள்ளார். 1992 திமுக பெரும் பிளவை சந்தித்தது. கட்சியின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருந்த வைகோ, திமுக தலைவர் கலைஞரின் மகன் ஸ்டாலின் கட்சியில் செல்வாக்கு பெறுவதையும் வளர்ச்சி அடைவதையும் எதிர்த்து கட்சியிலிருந்து வெளியேறினார். அவரோடு சேர்ந்து சில மாவட்ட செயலர்களும் வெளியேறினர். அதில் அன்றைய திருச்சி மாவட்ட செயலரும் ஒருவர். எனவே மாவட்டத்தில் கட்சிக்கான அடுத்த முகத்தை தெரிவு செய்ய வேண்டிய நிலை வந்தது. அப்போது கட்சி தலைமையின் தேர்வாக இருந்தவர் KN நேரு. அப்போது கிராமங்கள் தோறும் பயணித்து கட்சியின் கட்டுமானத்தை வலிமைப்படுத்தி கட்சியை நிலைநிறுத்தினார். அதுதான் இன்று வரை கட்சியின் கவனத்தை நிலைநாட்டியுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர் என போகும் இடங்களில் எல்லாம் செல்வாக்காக உள்ளார். இப்போதும் விவசாயிதான். அரசியலை கடந்து நேருவின் முதல் தேர்வும் விவசாயம்தான். இப்போதும் அதிகாலையிலேயே எழுந்து தன் நிலங்களை சுற்றி பார்த்துவிட்டுதான் அடுத்த வேலை. காணக்கிளிய நல்லூரை சுற்றி கொய்யா தோப்புகளும் சப்போட்டா தோப்புகளில் சில இப்பொழுது குத்தகைக்கு விடப்பட்டுள்ளன. அதோடு ஸ்ரீ நாராயணசுவாமி ரைஸ் மில் எனும் நவீன தொழில்நுட்ப மில்லை இங்கு கடந்த 2008 இருந்து நடத்தி வருகிறார். நேருவின் சொந்த வீட்டிற்கு அருகில் 2 கட்டிடங்கள் உள்ளன. ஒன்று பழங்குடியின மாணவர்கள் விடுதி, இன்னொன்று தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான விடுதி. அவரது சொந்த தொகுதியில் தலித் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் 7 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஜிம் கட்டியுள்ளார். இப்பொழுதும் தன் அலுவலகத்திற்கு பார்க்க வருபவர்கள், இல்ல விழாக்களுக்கு பத்திரிகை வைப்பவர்களுக்கு 500, 1000 ரூபாய் நோட்டுகளை தாராளமாக எடுத்து நீட்டுவார். அதுதான் அவருக்கு பிளஸ். 1980 வட்டிக்கடை வைத்திருந்ததால் கடையின் வாசலில் அமர்ந்திருக்கும் நேரு தன்னை பார்க்க வருகிறவர்களுக்கு ரூபாய் 5, 10 என கொடுப்பார். சும்மா செலவுக்கு வச்சிக்கங்க என்பார். அந்த பழக்கம்தான் இப்போது தொடர்கிறது. முன்பெல்லாம் முன்கோபத்தால் கை நீட்டிவிடும் அவர் அடுத்த சில நேரங்களில் கோபம் தணிந்து திட்டியவரை அழைத்து சாப்பாடு போடுவார். 2006 முதல் 2011 வரை போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது அவர் அரசு அதிகாரிகளிடம் நடந்து கொண்ட விதம் இப்போதும் மக்களை பேச வைத்துள்ளது. 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நில மோசடி வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட திமுக தலைவர்களில் நேருவும் ஒருவர். அடுத்து 2011 தேர்தலில் நேரு அதிமுகவின் மரியம் பிச்சையிடம் தோல்வி. நேருவின் அரசியல் படியில் பெரும் சறுக்கலாகவே பார்க்கப்பட்டது. அதை கடந்து தற்போது எம்எல்ஏவாக வலம் வருகிறார். தனது தம்பி இறந்த பிறகு சுத்தமாக சைவத்திற்கு மாறிவிட்டார். 2012ஆம் ஆண்டு KN நேருவின் தம்பி ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்டார். ஜீரணிக்க முடியாத வகையிலான அந்த கொடூர கொலை வழக்கில் இதுவரை யார் குற்றவாளி என்று கண்டறியப்படவில்லை. ராமஜெயத்தின் மரணம் KN நேருவை வெகுவாக பாதித்துள்ளது. அவரை அந்த மரணத்தின் பாதிப்பிலிருந்து ஆற்றுப்படுத்தவோ, அவரால் அதன் பாதிப்பிலிருந்து இப்போதும் அவர் குடும்பம் மீள முடியவில்லை. நேருவின் பலம் என்பது அவரது குடும்பம்தான். அவரது தம்பிகள் இப்பொழுதும் நேரு முன்னால் அதிர்ந்து கூட பேச மாட்டார்கள். ராமஜெயம் உயிரோடு இருக்கும் வரை என்னதான் அதிகார மையத்தில் பலமிக்க நபராக இருந்தாலும் அண்ணன் நேரு முன் நின்று கொண்டுதான் பேசுவார். இப்போது அவரது தம்பிகள் மணிவண்ணன் மற்றும் ரவியும் அப்படியே நடந்து கொள்கிறார்கள். திருச்சியில் சுமார் 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள். லால்குடி எனும் பின்தங்கிய பகுதியில் இருந்து வந்த ஒருவர்
தொடர்ந்து தன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டு வருகிறார். இதற்காக இவர் கொடுத்த விலை ஏராளம். திருச்சியை பொறுத்தவரை 20 வருடங்களுக்கு மேல் அரசியலில் எந்த அரசியல்வாதியும் நினைத்ததில்லை. அதனை KN நேரு முறியடித்து நிலை நிற்பதுடன் அடுத்த இன்னிங்ஸை ட்ரெண்டிங்காக தொடங்கியுள்ளார். அவருக்கு நம்ம திருச்சி இதழ் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.